ஏய் மச்சி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லு மச்சி, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சி. என்ன பஜார் பக்கம்? ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன்டா. அதுக்கேண்டா எவ்வளோ தூரம் வந்த? நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் ஆர்டர் போட்டிருந்தா வீட்டுக்கு வந்திருக்குமே. என்னது, யூத் ஃபேஷன் கிளப்பா? புரியலையே மச்சி. அதுதான் மச்சி, youtclub.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் ட்ரெஸ்ஸு குவாலிட்டியாகவும் இருக்கும், ப்ரைஸும் கரெக்டாக இருக்கும் மச்சி. நம்ம பசங்களாம் அங்கே தானே வாங்குறாங்க. ஆன்லைனா? அதெல்லாம் வேணாம் மச்சி. என் ஃப்ரெண்டு சொன்ன கடையிலேயே ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி என்னடா ஆஃபரு? வேற வேற என்ன, கட்டை போய் கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. வேற அட பைத்தியக்காரா, வாங்கின 5000 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர்லாமா கொடுப்பாங்க? அவள் தான் மச்சி. டேய், அதுக்கு சொல்லடா. இதே போல் தான் நானும் youtclub.comல 5000க்கு அப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ஆஃபராக 1,05,000 கிடச்சிது மச்சி. என்னது, 5000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா 1,05,000 ரூபாய் கிடைச்சதா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? டேய், ஜோக்லாம் இல்லை மச்சி, எனக்கு கிடச்சிது, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். அதை யூஸ் பண்ணுறது உன்னோட விருப்பம் மச்சி. ஏய், உண்மையாவா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சரி மச்சி, ஃபோனடா. இந்தாடா. நெட்டில் youtclub.comனு போட்டால் நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும்டா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஷன் ப்ராடக்ட்லாம் இருக்குது. உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை 5,000 அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர் கிடைக்குது மச்சி. ஓ, ஆஃபர் சூப்பராக இருக்கு மச்சி. இந்த 1,00,000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணுறது? சொல்கிறேன் மச்சி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கடையில் போய் நீ ஒரு பொருள் வாங்குறன்னு வச்சுப்போமே, அது நீ ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ரெஃபர் பண்ணுற, அவங்களும் அதே கடைக்கு போயிட்டு பொருள் வாங்குறாங்க. இதன் மூலமாக உனக்கு ஏன்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா மச்சி? லூசு பையிலே, அது எப்படிடா கிடைக்கும்? ஆனால் நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் உன் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது உனக்கு 1,05,000 வரைக்கும் ரிவார்ட் கேஷாக கிடைக்கும் மச்சி. ஏய், சூப்பர் மச்சி. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுடா. நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் 5,000க்கு மேலே உனக்கு பிடிச்ச பொருளை வாங்கும்போது உனக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும் மச்சி. அந்த ஐடி கீழே உன் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது உனக்கு இந்த கேஷ் ரிவார்டு வர ஆரம்பிக்கும். எல்லாம் ஓகே மச்சி. 1,05,000 ரூபாய் கேஷ் ரிவார்டு வரும்னா நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணணும்? ரொம்ப யோசிக்காத மச்சி. உன்னோட ஒரு ஐடி கீழே உன்னால் 5 ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். என்னது, 5 ஃப்ரெண்ட்ஸ் போதுமா? என்ன அது 5 ஃப்ரெண்ட்ஸ் போதுமா? என்ன மாமே, ஆல்சேர் கம்பெனியா? வா மாமே, எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன மறுபடியும் ஆல்சேர் கம்பெனி சேர்ந்துட்டியா மாமே? அதெல்லாம் இல்லை மாமே. அல்லாம் பார்த்தாச்சு சார். டேய், இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்டா. என்ன மாமே, அதுலயும் ஆள் சேர்க்கணும் இதுலயும் ஆள் சேர்க்கணும் அதானே? இதுக்கு முன்னாடி நீ பண்ண கம்பெனிலாம் என்ன பண்ண சொன்னாங்க? என்னடா பணம் கட்டி சேர சொன்னாங்க. 2 லெக் ஓப்பன் ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்க வழக்கு போல இன்கம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்தினாங்க. சரி மாமே, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனி. இதுக்கு முன்னாடி பண்ண நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பிரமிட் கான்செப்டில் ஒர்க் ஆச்சுடா. பிரமிட் கான்செப்டா? அப்படின்னா என்ன? இப்போ பிரமிட் எப்படி இருக்கும்? ஒரு கல்லை தாங்க 2 கல், 2 கல்லை தாங்க 4 கல், 4 கல்லை தாங்க 8 கல்லுன்னு அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கல்லை தூக்கிட்டு ஆளை வச்சுக்க, அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த பிரமிட்டில் ஏதோ ஒரு அடுக்கில் ஒரு கல்லை உருகிட்டா பிரமிட் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சரிஞ்சிரும். அதே தான், நீ சேர்த்துக்கிட்ட ஆளுங்களால் ஆள் சேர்க்க முடியலன்னா உனக்கு இன்கம் வராது. ஏன்னா நீ ஸ்டார்ட் பண்ண பிரமிடு சரிய ஆரம்பிக்கும். அப்படி சரியக்கூடாதுன்னா உன்னை இறங்கி ஆள் சேர்க்க சொல்லுவாங்க மச்சி. எனக்கும் அப்படித்தான்டா ஆச்சு. பார்ட் டைம்னு சொன்னாங்க, உள்ள போனதும் மீட்டிங்னு சொன்னாங்க, அப்ளைன்னு சொன்னாங்க, டவுன்லைன்னு சொன்னாங்க. நீ லீட் ஆகணும்னா நிறைய பேர் சேர்த்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க மாமே. இப்படி பார்ட் டைம் உள்ள வர வச்சு ஃபுல் டைமா பண்ண வச்சுட்டாங்கடா. அப்படி ஒர்க் பண்ணியுமே 1.5 வருஷத்துல 32 பேர் சேர்த்து விட்டு வெறும் 4,800 தானே சம்பாரிச்சேன். அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலடா. அதனால தான் மாமா யாராலையுமே லைஃப் லாங் இன்கம் கொடுக்க முடியாது. இதனால தான் நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் நீ உள்ளே வரும்போதே இவ்வளோ தான் கேஷ் ரிவார்ட் தர முடியும்னு முதல்லயே தெளிவாக சொல்லிடுறோம். நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் அனிகோம் மேட்ரிக்ஸ்னு புது ஸ்ட்ரக்சரை நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன மச்சி புது ஸ்ட்ரக்சரு? ஏன் கொடு பார்த்துருக்கல்ல, அதில் எந்த இடத்துல ஓட்ட போட்டாலும் அந்த ஸ்ட்ரக்சர் சரியாது. ஏய், இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கே மாமே. இதில் எப்படி ஒர்க் பண்ணி பண்ணுறது? நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் கம்பெனி சார்பாக கொடுக்குற கமிட்மெண்ட் 2 தான் மாமே. ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் 1 டைம் பர்ச்சேஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நீ வரத்துக்கு 5,000க்கு மேலே உனக்கு பிடிச்ச பொருளை நீ வாங்க போகிற. இது மூலமாக உனக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த ஐடியில் அப் டு 1,05,000 மட்டும்தான் உன்னால் earn பண்ண முடியும். செகண்ட் கமிட்மெண்ட் 1 டைம் ஒர்க். 1 டைம் ஒர்க்னா வெறும் 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண போகிறோம். ரெஃபர் பண்ண 5 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் அக்சஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ண 5 ஃப்ரெண்ட்ஸ் 5,000 அப்போ பர்ச்சேஸ் பண்ணி ஐடி ஜென்ரேட் ஆனதும் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் போனஸாக 5,000 கேஷ் ரிவார்டாக கிடச்சிரும். என்னது ஃபர்ஸ்ட் ரிவார்டு 5,000 கொடுத்துருவீங்களா? இப்போ நம்ம வாங்கின ட்ரெஸ்லாம் ஃப்ரீயா? சரி மச்சி, அசிஸ்டன்ட் என்னடா? ஒன்றும் இல்லை மச்சி, நீ ரெஃபர் பண்ண 5 ஃப்ரெண்ட்ஸில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரை பிடிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் மீதி இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. அப்போ அந்த இடத்துல அவங்கள அக்சஸ் பண்ண போகிறேன்.
அதாவது நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் லெவல் 5000 கேஷ் ரிவார்டு வாங்கின மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ண 5 ஃப்ரெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் லெவல் ரிவார்டு வாங்க வைக்கணும். இவ்வளோதான் மச்சி கம்பெனி சார்பாக கொடுக்குற கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டை நீ ஃபுல்ஃபில் பண்ணாலே பேலன்ஸ் 4 லெவலில் 1 லட்ச ரூபா உங்கள் ஐடியில் கிரெடிட் ஆகிடும். அது என்ன மாமே 4 லெவலு? அதில் எப்படி 1 லட்ச ரூபா பிரித்து கொடுப்பீங்க? ஆமாம் மாமே, நம்மளது லெவல் பேஸ்டு ரிவார்டு சிஸ்டம். அதாவது உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க அவனி. இப்போ நான் உன்னை ரெஃபர் பண்ணிட்டேன், நீயும் ஸ்டார்ட் பண்ணுற. நீயும் 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி 5000 கேஷ் ரிவார்டு வாங்குறல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ உன் 5 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் கேஷ் ரிவார்டு 5000 வாங்கும்போது நீ செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணி 10,000 கேஷ் ரிவார்டு வாங்கியிருப்ப. இதுதான் செகண்ட் லெவல். அப்படியா மாமே? நான் 5 ஃப்ரெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி முடிக்கும் போது செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுமா? ஆமாம் மாமே, இந்த செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது கம்பெனி கொடுத்த கமிட்மெண்ட்டை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. இதுக்கு மேலே உனக்கு ஒர்க் இல்லை மாமே. ஆனால் இன்னும் 3 லெவல் ரிவார்டு உனக்கு கிடைக்கும். அது எப்படி சொல்கிறேன் பாரு மாமே. இப்போ செகண்ட் லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது நீ தேர்ட் லெவல் ரீச் ஆகிடுவ. தேர்ட் லெவல் ரிவார்டாக 20,000 கிடைக்கும். அடுத்து தேர்ட் லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது நீ 4th லெவல் ரீச் ஆகிடுவ. இந்த 4th லெவலுக்கு ரிவார்டாக 30,000 கிடைக்கும். கடைசியாக 4th லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது நீ 5th லெவல் அண்ட் லாஸ்ட் லெவலில் ரீச் ஆகிடுவ. இந்த கடைசி 5th லெவலுக்கு 40,000 ரிவார்டாக கிடைக்கும்டா. இப்போ டோட்டலாக 5 லெவலில் 1,05,000 கேஷ் ரிவார்டு வாங்கியிருப்போம் மச்சி. ஏய் சூப்பர் மாமே, ஸ்ட்ரக்சரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிளானும் நீட்டாக இருக்குது. எல்லாமே ஓகே தான்டா. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, என்னோட கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு கீழே இருக்கவங்க அதே போல் அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணவங்க தெரியாதுல்ல. அப்போது என்னோட ரிவார்ட் ஸ்டாப் ஆகுமா, இல்லைனா அவங்களுக்கு பதில் நான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்குமா? இதனால தான் மாமே நம்ம யூத் ஃபேஷன் கிளப்பில் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி ரிவார்ட் தராங்க. டிஸ்கவுண்ட்டா? புதுசாக இருக்கே, எப்படி சொல்லு? இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ரிவார்டுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அதாவது ஒவ்வொரு லெக்லையும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுன்னு வேணும். இப்படின்னு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் கேஷ் ரிவார்டு 5,000 வாங்கிட்டேன். இப்போ நீ செகண்ட் லெவல் மூவ் பண்ண போகிற. இந்த செகண்ட் லெவலுக்கு எப்படி வேணும்னா ஒவ்வொரு லெக்லையும் 5 5 5 5 5ன்ட்டு டோட்டலாக 25 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் கேஷ் ரிவார்டு வாங்கிட்டாங்க. இங்கே இருக்கிற 5வது ஃப்ரெண்டு வெறும் 3 ஃப்ரெண்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஆக்டிவ் ஆகி வெளியே போயிட்டாருன்னு வச்சுப்போமே. இப்போ மீதி இருக்கிற 2 இடத்துல மற்ற கம்பெனியாக இருந்தால் உங்களை இறங்கி அங்கே வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆமாம் மாமே. இதனால தான் நம்ம யூக்வேஷன் கிளப்பில் ஹெட் கவுண்ட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. நம்ம ஹெட் கவுண்ட் சார்ட் படி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஓவராலாக ஹெட் கவுண்ட் பண்ணி உன்னோட ரிவார்ட் ஸ்டாப் ஆகாத வரும்டா. இதுதான் நம்ம அனிகோம் ஸ்ட்ரக்சரோட ஸ்பெஷாலிட்டியே. ஓ, இப்போ ஹெட்கவுண்ட் கான்செப்ட் இருக்கிறதுனால யார் ஒருத்தங்க அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலையோ அவங்க மேலே ரிவார்ட் வராது. அப்படின்னா மேலே இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் எந்த வகையும் ரிவார்ட் ஸ்டாப் ஆகாது. அப்படி தானே மாமே? கரெக்டு மாமே, அதே தான். எல்லாம் ஓகே மச்சி. அந்த 5 லெவல் கம்ப்ளீட் ஆனோடனே என்ன ஆகும்? நல்ல கொஷின் மச்சி. 5 லெவல் கம்ப்ளீட் ஆனதும் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்ஆக்டிவ் ஆகிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங் யாராலையுமே இன்கம் தர முடியாது. ஆனால் நம்ம யூக்வேஷன் கிளப்பில் உனக்கு விருப்பம் இருந்தால் மறுபடியும் 5,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு ஐடி மூலமாக உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம். அப்போ நான் புது 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணணும் மச்சி? அப்படி இல்லை மச்சி, ஏற்கனவே 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணல. அவங்க 5th லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களே நீ திரும்ப ரெஃபர் பண்ணி கொண்டு வந்துடலாம் மச்சி. சரி மாமே, ஏதாவது இஷ்யூனா அப்ளைன் கீழே டவுன்லைன் கீழே மற்ற கம்பெனி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூக்வேஷன் கிளப்பில் அப்ளைன் டவுன்லைன் லீடர் இப்படி யாருமே இல்லையே. நான் யாரை கண்டக்ட் பண்ணுறது? நம்ம யூக்வேஷன் கிளப்பில் யாருக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் டைரெக்டாக கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உன்னோட கம்ப்ளைண்ட்டை அப் டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு யூக்வேஷன் கிளப்போட லேண்ட்லைன் அண்ட் மெயில் ஐடி இருக்குடா. இந்த லேண்ட்லைன் மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்கும்டா. இதுக்கு மேலே www.uclub.comல பர்ச்சேஸ் பண்ணுறது, பே பண்ணுறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்குடா. நீ வித்ரா பண்ணுற அமௌண்ட்டு டிடிஎஸ் பிடிச்சி தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும். நம்ம வெப்சைட்டை ஜென்ரல் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கலாம் மச்சி. வேற லெவல் மாமே, இப்பயும் ஆர்டர் போட்டுறேன்டா. சூப்பர் மாமே, ஃபஸ்ட்டு போய் ஆர்டர் போட்டுரு. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு வர 500 கஸ்டமருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வர எல்லா கஸ்டமருக்குமே ஃப்ளாட்டாக 55,000 தான் மச்சி கிடைக்கும். ஸோ 2 பேரும் போய் டக்குன்னு ஆர்டர் போட்டுருங்க.